ஐயூப் அஸ்மின். இவர் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர். இவர் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர். பேருவழியில் உள்ள ஜாமியா நலிமியா கலாபீடத்திலே இவர் நலிமி பட்டத்தை பெற்ற ஐயூப் அஸ்மின் அவர்கள். முன்னாள் அமைச்சர்களோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, அதற்காக வேண்டி முன்னாள் அமைச்சர்கள் அவருடைய பேரை குறிப்பிடுங்கள். ஏன் அவருடைய பேரை குறிப்பிட முடியாது? பஷீர் ஷேவுதாவுடைய பேரை குறிப்பிட முடியுமா? இருந்தால் உங்களுக்கு ஏன் நீங்கள் அந்த முன்னாள் அமைச்சர் பேரை குறிப்பிட முடியாது? ரிஷி முஃப்தியுடைய பேரை குறிப்பிடலாம். அப்துல் ராசிக், நீங்கள் ஏலும் என்றால் அப்துல் ராசிக் விடிவெள்ளிக்கு எழுதிய அந்த முழுப்பக்க கட்டுரை காட்டுங்கள். நீங்கள் ஆதாரம் இன்றி எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டாம். இப்படி நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை கொச்சைப்படுத்தும் விடயங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை வைத்துத்தான் நீங்கள் வடமாகாண உறுப்பினர் உங்களுக்கு அரசியல் அந்தஸ்து கிடைத்ததே அதான். அப்படி இல்லை, அதிலும் குறிப்பாக இடம்பெயர்ந்த மக்களை வைத்து அரசியல் செய்தீர்கள். இன்று வந்து கொண்டு நீங்கள் என்ன மேலாம் பேசுகின்றீர்கள்? பேசாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தை கொச்சைப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பேசுபொருளாக உள்ள விடயம்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அதாவது 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட 6வது வருட பூர்த்தி 21ஆம் தேதி இலங்கையில் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. அந்த 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த குண்டு தாக்குதல் பிரதான சூத்திரதாரி மற்றும் அதனுடன் தொடர்பட்டவர்களை நான் பகிரங்கப்படுத்துவேன் என அண்மையில் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். எனினும் அவருடைய இந்த அறிவிப்பு தொடர்பாக சர்வதேச ஆய்வாளரான கலாநிதி ரவுசைன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்றினை ஈடுபட்டிருந்தார். அதாவது இப்படியான சூத்திரதாரியினை பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இலங்கையில் அதாவது அடுத்த மே மாதம் இடம்பெற உள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இந்த வாக்கு வங்கி அதிகரிக்கும். ஆனால் சர்வதேச மட்டத்தில் அதாவது பிராந்திய அரசியலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு பின்னடைவு ஏற்படும். இதன் காரணமாக அவர் ஒருபோதும் இந்த பிரதான சூத்திரதாரி தொடர்பான எந்த இதையும் வெளியிட மாட்டார் என்ற ஒரு கருத்தினை அவர் பதிவிட்டிருந்தார். கடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலில் இந்த ரவுசைன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்காக வேண்டி சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரங்க பாரியால் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தவர் தான் இப்படியான அர்த்தம். இவ்வாறான நிலையில் தான் எங்களுடைய முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்பட்ட சிவனேஸ்வர சந்திரகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவருடைய சட்டத்தரணியாக இன்று உதயகம்மன்ல முன்னாள் அமைச்சர் உதயகம்மன்ல பிரித்துறைகள் உரிமைய கட்சியினுடைய தலைவராகிற உதயகம்மன்ல அவருடைய சட்டத்தரணியாக இன்று அவர் நேரில் சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். அதற்கான விடயங்கள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் எங்களுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஷி முஃப்தி அவர்களை தொடர்புபடுத்தி ஒரு காணொலி ஒன்றினை எங்களுக்கு காண முடிந்தது. குறிப்பாக நேற்று ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக ஒரு நேர்காணல் மூலம் ஒருவர் வழங்கிய ஒரு நேர்காணலின் போது இந்த பின்னணியில் 18 பேர் இருப்பதாகவும் அவர்களுடைய அதில் முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேவுதாவூத், அதுபோன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஷி முஃப்தி போன்ற பலர் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டினை ஒன்றினை அவர் பகிரங்கப்படுத்தினார். அது தொடர்பாக இன்று நான் கூட விரிவாக கலந்துரையாடிக்கின்ற விடயம். இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்தவர் யார்? அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்று 6 ஆண்டுகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய நிலையில் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உடைய தலைவர் ரிஷி முஃப்தி தொடர்பாக குற்றச்சாட்டை முன்வைத்தவர் யார் என்று பார்த்தால் ஐயூப் அஸ்மின். இவர் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர். இவர் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர். பேருவழியில் உள்ள ஜாமியா நலிமியா கலாபீடத்திலே இவர் நலிமி பட்டத்தை பெற்ற ஐயூப் அஸ்மின் அவர்கள். இவருடைய அரசியல் பிரவேசம் NFGT, அதாவது காத்தாங்குடியைச் சேர்ந்த பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கட்சியான NFGT நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பாகத்தான் இவர் அரசியலில் களமிறங்குகின்றார். அதாவது இந்த நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணி குறிப்பிட்ட காலத்தில் மிகவும் முஸ்லிம் சமூக மத்தியில் பாரியல் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த கட்சி பல தவறுகளை செய்திருக்கின்றது. அப்படி செய்த ஒரு தவறு தான், ஒரு பாரிய இந்த கட்சி செய்த தவறுகளில் ஒரு பாரிய தவறு தான் வடமாகாண சபை உறுப்பினராக ஐயூப் அஸ்மினை நியமித்தது. ஒரு பாரிய தவறு. அதாவது இந்த கட்சி என்ன கடந்த 2013-14ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடமாகாண சபை இந்த முதலாவது மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றது. அதில் CV விக்னேஸ்வரன் முதலமைச்சராக வந்த விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. அது ஒரு பழைய கதை. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஐயூப் அஸ்மின் அவர்களை NFGT சார்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதி பட்டியலில் களமிறக்கப்பட்டு இவர் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட்டார். மன்னார் மாவட்டத்தில் போட்டியில் இவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. 2 ஆசன போனஸ் ஆசனங்களில் ஒரு ஆசனத்தை முஸ்லிம் பிரதிநிதித்துவ கொடுப்போம் என்று வழங்கப்பட்ட வாக்குறுதியின் பிரகாரம் ஐயூப் அஸ்மின் நியமிக்கப்பட்டார். ஐயூப் அஸ்மின் அவர்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உறுப்பினராக நியமிக்கப்பட்ட எங்களுடைய ஐயூப் அஸ்மின் எதிர்காலத்தில் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் சுமந்திரனுக்கு அடிமையாகி சுமந்திரனுடன் இணைந்து
நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியோட தீர்மானங்களை மீறும் வகையில் செயற்பட்டார். குறிப்பாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுகின்ற வாகன பெர்மிட்டை எடுப்பதில்லை என்ற ஒரு இதனை எங்களுடைய நல்லாட்சிக்கான முன்னணி வைத்திருந்தது. அதனை மீறி அவர் எடுத்திருந்தார். இது போன்ற பல தீர்மானங்களை எதிர்த்ததன் காரணமாக அய்யூப் பாஸ்மினை பகிரங்கமாக எங்களுடைய நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணி கட்சியிலிருந்து நீக்கியது. ஆனால் நீக்கியும் கூட தமிழரசு கட்சி அவரை நீக்கவில்லை. அவர் என்றால் சுமந்திரனிடம் நெருங்கிய நட்பு காரணமாக அவர் மாகாண சபை முடியும் வரை உறுப்பினர் இருந்தார். இப்படி கட்சிக்கும் சமூகத்துக்கும் துரோகம் செய்த இந்த அய்யூப் பாஸ்மின் என்ன செய்தார் என்றால், தேர்தல் முடிந்த பிற்பாடு அவருக்கு ஒரு புகலிடம் கோரி அவர் கனடாவுக்கு சென்றார். கனடாவில் சென்று தற்போது எசைலம் அடித்திருக்கின்றார். இந்த எசைலம் அடிப்ப சென்றதில் சில விடயங்கள் தேவைப்படும். அப்படியான விடயங்கள் தேவைப்படும் நிலையில் தான் நேற்று அல்லது நேற்று முன்தினம் அவர் ஒரு நேர்காணலை ஒரு பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு ஜூம் ஒருவருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் வழங்கியிருக்கின்றார். அந்த நேர்காணலில் தான் அகில ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரஸீம் முஃப்தி மற்றொரு முன்னாள் முஸ்லிம் அமைச்சருடைய பெயரை குறிப்பிடவில்லை. அதேபோல் முன்னாள் அமைச்சர் வஷீர் போன்ற பலர குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். அவர் கூறுகின்ற விடயம் தான் என்னென்னு சொன்னால், SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அப்துல் ராசிக் அவர்கள் விடிவெள்ளி பத்திரிகைக்கு ஒரு பகிரங்க ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல் சாரா ஜெஸ்மின், அதாவது புலஸ்தீன் என்று அழைக்கப்பட்ட சாரா ஜெஸ்மின் தொடர்பில் ஒரு கட்டுரை குறிப்பிட்டார். அந்த அப்படி ஒரு அவர் எழுதி இருந்தார். அதாவது எங்களுடைய அப்துல் ராசிக் எழுதியிருந்தால் ஏன் அந்த கட்டுரையை நீங்கள் பகிரங்கப்படுத்த முடியாமல் இருக்கிறது? உங்களால் ஏழும் என்றால் நான் சவால் விடுக்கின்றேன். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இதனை முஸ்லீம்களை காட்டிக் கொடுக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டாம். அகில ஜமியத்துல் உலமா என்பது அது 10,000 உலமாக்களுடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு. இலங்கையில் இருக்கின்ற அகில ஜமியத்துல் உலமா நீண்ட கால நூற்றாண்டின் அண்மை கொண்டாடியது. இப்படி ஒரு நீண்ட வரலாற்று ஜமியத்துல் உலமாவை கொச்சைப்படுத்த வேண்டாம். நீங்கள் ரஸீம் முஃப்தி அவர்களை தாக்குவதாக நினைத்துக் கொண்டு முழு ஜமியத்துல் உலமாவையும் நீங்கள் இலங்கையில் இருக்கிற முழு உலமாக்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்த, குறிப்பாக 10,000 மேற்பட்ட உலமாக்கள் அகில ஜமியத்துல் உலமாவில் உறுப்பினர் பெற்றிருக்கிறார்கள். இவர்களை கொச்சைப்படுத்த நடவடிக்கையாக இருக்கின்றது. உங்களுக்கு வெளிநாட்டில் குறிப்பாக கனடாவில் புகலிடம் தேவை என்றால் நீங்கள் புகலிடம் பெற்றுக்கோங்க. அதுக்காக வேண்டி இவ்வளவு நாள் வாய்மூடி மௌனியாக இருந்து போட்டு இன்று வந்து கொண்டு நீங்கள் முஸ்லிம் சமூகத்தில் தலைகுனிய வைக்க வேண்டிய இந்த தேவைப்பாடும் இல்லை. நீங்க குறிப்பிட்ட பஷீர் ஷெவ்ஜாவ் இந்த ஈஸ்டர் குண்டுத்தாக்குதல் நடக்கும்போது அரசியல் இல்லை. அவர் முன்னாள் அமைச்சர், அவர் சாதாரண பிரஜையா இருந்தவர். அவருக்கு இருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தொடர்பு இருந்தால் ஏன் நீங்கள் இதனை இவ்வளவு வளமொழிப்படுத்தவில்லை? அதாவது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் புலனாய்வு அமைப்புடன் நெருங்கி தொடர்படுகிறது. புலனாய்வு அமைப்புகள் பாதுகாப்பு துறையுடன் நெருங்கி தொடர்படுகின்ற இலங்கையில் இருக்கிற அகில ஜமியத்துல் உலமா நீண்ட காலமாக பாதுகாப்பு துறையினர் பல சந்தர்ப்பங்கள் பல கட்டங்களில் இணைந்து செய்யப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பினை, அதாவது அகில ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவராக ரஸீம் முஃப்தி அவர்கள் நீண்ட காலம் வைக்கின்றார். அதில் மாற்று கருத்துக்கள், அதில் சில கருத்துக்கள் இருக்கின்றது, சரிதானே? அதாவது அந்த தலைமைத்துவத்தை இளைஞர் விட்டுக் என்பது நானும் பலரை கூறி வருகின்றேன். ஆனால் அதனை தீர்மானிப்பது நானும் நீங்களும் அல்ல. அய்யூப் பாஸ்மி, நீங்கள் அய்யூப் பாஸ்மி நீங்கள் உலமாவாக இருந்தால் நீங்கள் ஜமியத்துல் உலமாவினுடைய உறுப்புரிமையை பெற்று நீங்கள் ஜமியத்துல் உலமாவின் வருடாந்த மாநாட்டுக்கு சென்று நீங்கள் குரல் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் அவர் அந்த மத்திய குழுவினுடைய வாக்குகள் அடிப்படையில் ஒரு தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார். அப்படி தெரிவு செய்வதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஜமியத்துல் உலமாவுடைய வருடாந்த மாநாடு இருக்கின்றது. அது புதிய தெரிவு இருக்கின்றது. அந்த சமயத்தில் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் மாற்றுங்கள். ஆனால் அதை விடுத்து அவர் நீண்ட காலமாக இருக்கிறார். அவர் ஜனாதிபதி ஆணையர்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா குறிப்பிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக குறிப்பிடவில்லை. நீங்கள் சிலரை பழிவாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு புகலிட அந்தஸ்து கூறுவதற்காக வேண்டி கூறுகிறார். அப்படித்தான் உங்களுடன் தகவல் இருந்தால் நீ உடனடியாக கனடாவில் இருந்து நாடு வந்து நாளைய ஒரு 50 தினம் நாடு வந்து குற்றப்புலனாய்வு நேரடியாக சென்று உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள். அதை விடுத்துவிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுடைய அஜெண்டாக்களுக்காக வேண்டி உங்களுடைய புகலிட அந்தஸ்து நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இலங்கை முஸ்லீம்களை நீங்கள் பழிக்காடாக்க வேண்டாம். நீங்கள் இலங்கையில் இருந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னென்ன செய்தீங்கன்னா வைத்து சுட்டி காட்டிவிட்டு நீங்கள் இது போன்று பல விடயங்கள் உங்களை பற்றி குறிப்பிட முடியும். அதாவது அய்யூப் பாஸ்மின், அதாவது முஸ்லிம் சமூகத்தை செய்த துரோகங்கள் என்ன, அதை போன்று நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு செய்த பாரிய தவறுகளை நியமித்து மீண்டும் கூறுகின்றேன். நிறைய தவறுகளை அப்துல் ரஹ்மான் தலைமையிலான அந்த கட்சி செய்திருக்கின்றது. அதனால் தான் இன்று அந்த கட்சி முகவரியற்று போயிருக்கின்றது. அப்படிப்பட்ட கட்சி செய்த ஒரு பெரிய தவறு தான் உங்களுக்கு வடமாகாண வழங்கப்பட்டது. இப்படி நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை கொச்சைப்படுத்தும் விடயங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை வைத்துத்தான் நீங்கள் வடமாகாண உறுப்பினர் ஆனீர்கள். உங்களுக்கு அரசியல் அந்தஸ்து கிடைத்ததே அதான். அப்படி இல்லை, அதில் குறிப்பாக இடம்பெயர்ந்த மக்களை வைத்து அரசியல் செய்தீர்கள். இன்று வந்து கொண்டு நீங்கள் என்ன மேலாம் பேசுகின்றீர்கள்? பேசாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தை கொச்சைப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பல தெரிவு, அதாவது பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது, ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேலதிகமாக எங்கள் அண்மையில் சேனல் 4 வழியான
காணொலி தொடர்பாக ஆசாத் மௌலானா பல குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இதில் சில விசாரணையில் அகில ஜமியத்துல் உலமாவும் கூட அவர்களுடைய வாதங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் கூட அகில ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரை அகில ஜமியத்துல் உலமா யாரும் குற்றம் சாட்டவில்லை. இப்படியான நிலையில் நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை, இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் சிக்கலுக்கு தள்ளும் முயற்சியாகத்தான் உங்களுடைய இந்த குரல் பதிவை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி உங்களிடம் நீங்கள் குறிப்பிட்ட 18 பேர், இந்த முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு சில அமைச்சர்களோட மன்னார் மாவட்டத்தில் அரசியல் செய்த காலம் உங்களுக்கு சில அமைச்சர்களுடன் முன்னாள் அமைச்சர்களுடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அதற்காக வேண்டி முன்னாள் அமைச்சர் அவருடைய பேரை குறிப்பிடுங்கள். ஏன் அவருடைய பேரை குறிப்பிட முடியாது? பஷீர் ஷேவுதாவுடைய பேரை குறிப்பிட முடியுமா? இருந்தால் உங்களுக்கு ஏன் நீங்கள் அந்த முன்னாள் அமைச்சர் பேரை குறிப்பிட முடியாது? ரிஷி முஃப்தியுடைய பேரை குறிப்பிடலாம். அப்துல் ராசிக், நீங்கள் ஏலும் என்றால் அப்துல் ராசிக் விடிவெள்ளிக்கு எழுதிய அந்த முழுப்பக்க கட்டுரை காட்டுங்கள். நீங்கள் ஆதாரம் இன்றி எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டாம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை குறிப்பிடுவதால் இந்த ஐயூப் அஸ்மின் போன்ற பலர் இருக்கிறார்கள். சமூகத்தை பிள்ளையாக வழிநடத்துவதற்காக வேண்டி அவர்கள் களமிறங்கியுள்ளார்கள். வெளிநாட்டு நிகழ்ச்சியினர்கள், வெளிநாட்டு அஜெண்டாக்களுக்கு களமிறக்கி இருக்கிறார்கள். இவர்கள் விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அதாவது அகில ஜமியத்துல் உலமா என்பது சுமார் 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்களுடைய பிரதிநிதித்துவ அமைப்பு. இந்த அமைப்பு இலங்கை முஸ்லிம்களுக்கு தொடர்ச்சியாக தலைமைத்துவம் வழங்கி வருகின்றது. குறிப்பாக இஸ்ரேல் கொண்டு தாக்குதல், பொருளாதார நெருக்கடி, அதுபோன்று கோவிட் கால பகுதியில் பலவந்த ஜனாசாரிப்பு வழங்கப்படுது. இது அண்மை கால சம்பவம். ஏன் அழுத்தம், கலவரம், அதுக்கு முன்னர் வெள்ளப்பெருக்கு போன்ற விடயங்கள் எல்லாம் பல தலைமைத்துவம் வழங்கி வருகின்றது. இப்படிப்பட்ட அமைப்பினை கொச்சைப்படுத்த நாம் அனுமதிக்க முடியாது. அதில் உள்ள தலைமைத்துவம், அதில் உள்ள விடயங்களில் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நாங்களும் பல முறை விமர்சித்திருக்கின்றோம். அது வேற விடயம். அதை விடுத்துவிட்டு அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவித்துக் கொள்வதால் இது போன்ற கருத்துக்களை எதிர்காலத்தில் ஐயூப் அஸ்மின் ஜமியத்துல் உலமா தொடர்பில், அதனுடைய தலைமைத்துவ தொடர்பிலும் தெரிவிக்கின்ற கருத்துக்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.